க்ரீன் கலர் ஒரு கிவி ஃப்ரூட் வந்து கீழே கிடந்துச்சு. ஸோ இது வந்து உள்ள வந்து க்ரீன் கலராக இருந்துச்சுன்னா க்ரீன் கிவி. நியூசிலாந்து மக்களையும் கிவின்னு சொல்லுவாங்க, கிவி பழத்தையும் நம்ம கிவின்னு தான் சொல்லுவோம். அப்புறம் கிவி பறவை, அது வந்து பறக்க முடியாத ஒரு பறவை, அதுவுமே வந்து கிவி தான். திராட்சை வந்து ஒரு கொத்துலேயே அவ்வளோ இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தில் அது ஒரு 10 பழங்கள் மாதிரி இருக்குது. இந்த வீடியோவில் நியூசிலாந்தில் உள்ள ஒரு கிவி தோட்டத்தை வந்து விசிட் பண்ணியிருந்தோங்க. ஸோ இங்கே நியூசிலாந்தில் உள்ள கிவி தோட்டம் எப்படி இருக்குது, பழங்கள்லாம் எப்படி காய்க்குது, எப்படி வந்து பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. நம்ம ஹாமில்டன் சிட்டியிலிருந்து ட்ரைவ் பண்ணி டேப்புகே அப்படிங்கிற இடத்துக்கு வந்து வந்திருக்கோங்க. இந்த டேப்புகே ஊர் ஃபுல்லாக பார்த்திங்கனாலே கிவி தோட்டமும் அவகேடோ தோட்டமும் தான் நிறைஞ்சிருக்கும். நம்ம ட்ரைவ் பண்ணி வந்ததுக்கான நேரம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 40 நிமிடம் ஆயிடுச்சு. இந்த ஊர் டேப்புகே, அதை தான் வந்து கிவி ஃப்ரூட் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கிவி பழம் பார்த்திங்கன்னா நமக்கெல்லாம் தெரிஞ்சது அந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய ஒரே பழம் தான். ஆனால் நியூசிலாந்தில் பார்த்திங்கன்னா 3 வெரைட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுவுமே என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம பெர்மிஷன் கேட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்த முதல் தோட்டம் பார்த்திங்கன்னா பச்சை கலர் இருக்கக்கூடிய க்ரீன் கிவி தோட்டத்துக்கு தான். ஹை கைஸ், நியூசிலாந்தில் உள்ள கிவி தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம். உங்களுக்கே தெரியும், நியூசிலாந்தில் கிவி அப்படிங்கிறதே வந்து ஃபேமஸ் தான். கிவினா வந்து 2-3 விதமாக வந்து சொல்லலாம். கிவி பழம் சொல்லலாம், கிவியை வந்து மக்கள்னு சொல்லுவாங்க, கிவி பறவையும் சொல்லுவோம். நம்ம இப்போ வந்து இருக்கிறது கிவி தோட்டம், பழம் இருக்க தோட்டம். இதுவே பார்த்தீங்கன்னா 3-4 வெரைட்டியாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க க்ரீன் கலர் கிவி. ஸோ இதை வந்து நம்ம பிச்சு பார்த்தோம்னா உள்ள க்ரீன் கலராக இருக்குங்க. நம்ம இங்கே கீழே கிடக்கிற ஒரு பழத்தையே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இதை பாருங்க, இந்த க்ரீன் கலர் ஒரு கிவி ஃப்ரூட் வந்து கீழே கிடந்துச்சு. ஸோ இது வந்து உள்ளே வந்து க்ரீன் கலராக இருந்துச்சுன்னா க்ரீன் கிவி. ஸோ அதே இது வந்து உள்ள கோல்டன் கலர் இருந்துச்சுன்னா கோல்டன் கிவி. உள்ள ஸ்ட்ராபெரி கலரில் இருக்கிறது இப்போ ஸ்ட்ராபெரி இன்டியூஸ்ட் கிவி. அந்த மாதிரி ஒரு 3 வெரைட்டி வந்து நியூசிலாந்தில் இருக்குது. பாருங்க, நம்ம ஊரில் திராட்சை கொடி மாதிரி இது அப்படியே கொடியாக தான் பறந்துருக்கு. இப்படிப்பட்ட அழகான ஒரு கிவி தோட்டத்தை இவ்வளோ நாள் நான் வந்து விசிட் பண்ணாமல் இருந்தது பெரிய தப்பு அப்படிங்கிறத உணர்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. கிவி பழங்கள் மரத்தில் கொத்து கொத்தாக இருக்கிறத பார்த்ததும் நமக்கு வந்து நம்ம ஊரில் இருக்க திராட்சை தோட்டம் ஞாபகம் தாங்க வருது. தேனி சைடு இருக்கக்கூடிய திராட்சை தான் ஞாபகப்படுத்துச்சு. கிவி பழங்களை அதிகமாக உற்பத்தி செய்கிற நாடு பார்த்திங்கன்னா சீனா தான். ஆனால் அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு வந்து நியூசிலாந்துங்க. இந்தியாவில் கிவி பழம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கிடையாது. அருணாச்சல் பிரதேசில் தான் 80% கிவி பழத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நியூசிலாந்து, சைனா, இட்டாலி, அமெரிக்கா போன்ற நாடுகள்லேயும் அதிகமாக கிவி பழங்களை உற்பத்தி செய்கிறாங்க. கிவி பழங்களில் அவ்வளோ சத்து இருக்குங்க. ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது, ஐ ஹெல்த்துக்கு நல்லது, உங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட், இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படிப்பட்ட சத்தான கிவி பழம் பார்த்திங்கன்னா நியூசிலாந்தை காட்டிலும் இந்தியாவில் விலை வந்து அதிகமாக தாங்க இருக்குது. இந்த கிவி பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து கொடி மாதிரி தாங்க படர்ந்துட்டு இருக்கு. நம்ம எப்படி திராட்சை கொடி நம்ம ஊரில் போட்டிருக்கோம் அந்த மாதிரி திராட்சை வந்து ஒரு கொத்துலேயே அவ்வளோ இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தில் அது ஒரு 10 பழங்கள் மாதிரி இருக்குது. ஆனால் இந்த வாது பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக மரத்தோட பிரான்ச் மாதிரியே தான் இருக்குது. மேலே அப்படியே பூரா வந்து அப்படியே படர்ந்துருக்கு. இதைத்தான் வந்து கட் பண்ணி விட்றாங்க ப்ரூனிங் பண்ணும்போது. நம்ம அடுத்து வந்திருக்க கிவி தோட்டம் பார்த்திங்கன்னா கோல்டு கலர் கிவி. ஸோ கோல்டன் கிவி இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த மக்கள்லாம் பார்த்திங்கன்னா இதை ப்ரூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த கிளைகளெல்லாம் வெட்டி விட்டுட்ருக்காங்க. எதுக்காகனா ஈல்டு வந்து அதிகப்படுத்துவதற்காக. அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த மக்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுனால நம்மளுமே அந்த டூல் வாங்கிட்டு நம்மளும் ப்ரூனிங் பண்ணலாம், எப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரூனிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்படி தாங்க இந்த மாதிரி இந்த கருவியை வச்சு கிளை வந்து வெட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஈல்டு அதிகமாகிறதுக்காக. அதிகமான பஞ்சாப் மக்கள் பார்த்திங்கன்னா வந்து இந்த கிவி தோட்டத்தில் தான் வந்து வேலை செய்வாங்க. ராவும் பகலுமா அவ்வளோ நேரம் வந்து ஒர்க் பண்ணி நிறையா காசு வந்து ஏர்ன் பண்ணுவாங்க.
கிவி ஃப்ரூட் பிக்கிங், கிவி ஃப்ரூட் பேக்கிங் இண்டஸ்ட்ரீஸில், அப்புறம் வந்து ப்ரூனிங் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா வேலைகள் வந்து இருக்குங்க நியூசிலாந்தில். ஆனால் வந்து நியூசிலாந்து நாட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் எங்கே இருக்குன்னா டவுரங்கா, டேப்புகே அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கும். தேடி பாருங்கள். நியூசிலாந்தில் அதிகமாக உற்பத்தி ஆகிற க்ரீன் கிவியோட பேர் பார்த்திங்கன்னா ஹேவேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதாங்க வந்து அந்த க்ரீன் கிவியோட பேர். நம்ம இப்போ வந்திருந்த கோல்டன் கிவி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆல்ரெடி பழங்கள் எல்லாம் பறிச்சிட்டாங்க. முன்னாடி இருந்த க்ரீன் கிவி தோட்டத்தில் அவ்வளோ பழங்கள் பார்த்துருக்க முடியும். ஆனால் இப்போ உங்களுக்கு 1-2 தான் உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தென்படும். ஸோ அதுவுமே நம்ம தேடி பிடிச்சி உங்களுக்கு காட்டுறதுக்காக வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. நியூசிலாந்து அவ்வளோ சின்ன நாடாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நியூசிலாந்து வந்து கிவி பழங்களை ஏற்றுமதி செய்கிறதுல உலகத்திலேயே முதல் நாடாக இருக்குங்க. அதை நினச்சி வந்து நம்ம நியூசிலாந்தில் வாழ்கிறதுனால பெருமையாக தாங்க இருக்குது. ஸோ நீங்களும் நியூசிலாந்து நாட்டுக்கு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா டவுரங்கா, டேப்புகே இந்த சைட்லாம் வந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிவி தோட்டத்தை போயிட்டு பார்வையிட்டுட்டு வாங்க. ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. நிறையா விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. நமக்கு அடுத்து எதுவும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா நியூசிலாந்து இண்டஸ்ட்ரியில் கிவி ஃப்ரூட் எப்படி வந்து பிக் பண்ணி பேக் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற வீடியோவுமே வந்து பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னும் நிறையா விஷயங்களோட அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து சந்திக்கலாம். சேஸ் காய்ஸ், நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் நியூசிலாந்து தமிழன்.